ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சாக்லேட் வாங்கி வச்ச விஷயத்தவே நான் மறந்தே போயிட்டு நேற்று தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியல. இப்போல்லாம் மேடம் வந்து ஸ்பூனில் தான் சாப்பிடுவாங்க, கையில் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸ்பூனில் தான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்க பால்வாடியில் சொல்லி கொடுத்துருக்காங்களாம்மா. ஸ்கூல் எல்லாம் லீவ் விட்டாங்க. பஸ்லலாம் இப்போ கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. நாங்கள் மட்டும் வேலைக்கு போகிறதுனால ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. என்னடா நம்ம மட்டும் வேலைக்கு போகிறோம் அப்படின்னு. இங்கே தான் வந்து நான் பாசிப்பயிரெலாம் வாங்கினேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பூண்டு குழம்பு தான் அம்மா ரெடி பண்ணியிருந்தாங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 20 வந்து பூண்டு. சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், பூண்டு வந்து அதிகமாக இருக்கணும். எண்ணெய், வெந்தயம், அப்புறம் பூண்டையும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இது வந்து ஒரு 3 பேர் அப்படின்னா வந்து செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸி தான். நேற்று வச்ச குழம்பு இருந்துச்சு, அதனால் எனக்கு மட்டும் அம்மா கொஞ்சமாக வச்சு கொடுத்தாங்க. நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். புளி வந்து பார்த்திங்கன்னா கரைச்சி வச்சுருப்பாங்க. கொஞ்சமாக தேவையான அளவு வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து அதிக புளிப்பு பிடிக்கும், ஒரு சிலருக்கு கம்மியானது பிடிக்கும். நான் வந்து எனக்கு கொஞ்சமாக தான் பிடிக்கும், அதனால் கொஞ்சமாக தேவையான அளவு சேர்த்துக்கிட்டேன். நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டோம்னா சூப்பரான பூண்டு குழம்பு வந்து ரெடி ஆயிரும். நிறைய வைக்கிற மாதிரி இருந்தால் தேங்காய் பால்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அது நெக்ஸ்ட் டைம் ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட. டிஃபன் பார்த்திங்கன்னா ஒரு முட்டை தோசை, நைட்டு வச்ச சுண்டல் குழம்பு. எல்லோரும் சாப்பிட்டாச்சு. மேடம் செல்லு கேட்டு ஒரே சண்டை. சாப்பிட்டுட்டு எப்பவும் போல் டியூட்டிக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.